மனம் முடித்ததும் மறந்து விடுவாள் பதிபக்தி, மனம் முடித்ததும் மறந்து விடுவாள் பதிபக்தி, மறந்து விடாதே அவள் இருமுனை கத்தி, மறந்து விடாதே அவள் இருமுனை கத்தி. என்ன சொல்றாங்க, ஒய்ஃப் எல்லாம் நைஃப்ங்க. ஆக ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்தோட என்னாச்சு தெரியுமா? நாங்கள் 5 நண்பர்கள், இப்பொழுது யாருமே ஒன்றாக இல்லை. அதுதான் உண்மை. அங்கே மகிழும் நிறைவு அற்று போய்விட்டது. இந்த எதிரணியினர் சொல்வார்கள் நிறைவு என்று. இவர்கள் எதை நிறைவு என்று நினைக்கிறார்கள் தெரியுமா? இந்த பெண்களுக்கெல்லாம் அந்த பதிலுக்கு பதில் கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம். அதுதான் அவங்க நினைக்கிற நிறைவு. திருமணத்துக்கு அப்புறம் நம்ம எதிரணியில இருக்கின்ற நண்பர் சங்கர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ வந்து அங்க ரேடியோல ஒரு பாட்டு பாடுது, அழகான ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறேன்னு அவரு பாடுறாரு. கொஞ்ச நேரம் கூட அந்த பக்கம் அப்படி வந்தாங்க ஒய்ஃபு. உடனே நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் பாடுறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சங்கர் சொல்றாரு, வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. இப்படித்தான் பதிலுக்கு பதில் கொடுத்து அதில் நிறைவடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதிரணியினர். நம்ம எதிரணி சாந்தி சொன்னாங்க, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதில் என்ன வருகிறது? முதலில் அன்பு. அன்பு இல்லை என்று தானே நாங்கள் சொல்ல வருகின்றோம். அறம் என்பது மற்றவர்களுக்காக வாழுவது, தியாகம் செய்வது. ஒரு சகோதரியிடம் கேட்டேன், மற்றவர்களாக வாழுவது தியாகம் செய்வது, நீ என்ன தியாகம் செய்வாய் என்று கேட்டேன். அவர் சொன்னார், என் கணவனையே தியாகம் செய்துட்டேன், அதாவது டைவர்ஸ் பண்ணிட்டான். அதை சொல்றாங்க. இப்படித்தான் அவர்கள் நிறைவு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை முடிப்பதற்கு முன் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன். வற்றாத நீரோட்டம் என்று இங்கே கவிஞர்கள் எல்லாம் கவிதை படித்தார்கள். எழுத்தாளரின் மைத்துளி, உழைப்பாளியின் வேர்வை துளி, தியாகியின் இரத்த துளி, பெண்ணின் கண்ணீர் துளி, பெண்ணின் மழை துளி என்று இதையெல்லாம் தாண்டி வற்றாத நீரோட்டம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? மண்ணீர் துளி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அது என்ன மண்ணீர் துளி? திருமண வாழ்க்கைக்கு பிறகு மகிழ்வும் நிறைவையும் தேடி தேடி இந்த ஆண்கள் எல்லாம் மனம் நொந்து அவர்கள் மனம் வடிக்கின்றதே, அந்த மண்ணீர் துளிதான் வற்றாத நீரோட்டம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்றைக்குரியவர்களே, நம்முடைய பத்மநாபன் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாருன்னு தெரியும். திடீர்னு இங்கே வெப்பநிலையே மாறிவிட்டது. யோசித்து பார்க்கையில் அவர் பல செய்திகளை நினைவுபடுத்தி இருக்கிறார். நட்பை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அது இழந்த சொர்க்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு விடையளித்து நம்முடைய அன்பிற்குரிய நாச்சம்மை அவர்கள் இதோ புறப்பட்டு வருகிறார்கள். அதிகம் கைதட்டினால் ஆயுதம். அனைவருக்கும் வணக்கம். அந்த ஒலிபரிக்கு சரி பண்ணிக்கணும். மகிழ்வா நிறைவா நல்லா இருக்கும். மகிழ்வும் நிறைவும் மனவாழ்க்கைக்கு முன்பா பின்பா என்ற தலைப்பே சற்று வித்தியாசமான தலைப்பு நடுவர் அவர்களே. ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது மனவாழ்க்கைக்கு முன்பா பின்பா என்றிருந்தால் அது வேறு. ஆனால் இங்கு மகிழ்வும் நிறைவும் என்றல்லவா இருக்கிறது. ஆம், மகிழ்ச்சி என்பது வேறு, நிறைவு என்பது வேறு. காதலிக்கும் போது மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனால் கல்யாணம் என்பது மகிழ்ச்சியுடன் கூடிய நிறைவான விஷயம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி மனவாழ்க்கைக்கு முன்பு வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமாக இருப்பது போலதான் இருக்கும். ஆனா இருக்காது. அவர்கள் நினைப்பது போல அது கட்டுப்பாடுகள் நிறைந்த சிறைச்சாலையும் அல்ல, உங்கள் சுதந்திரத்திற்கு போடப்பட்ட கைவிலங்கும் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. திருமண வாழ்க்கை என்பது உங்களை பண்படுத்துவதற்காக அன்பாலும் பாசத்தாலும் நேசத்தாலும் சொந்தங்களாலும் போடப்பட்ட ஒரு பூவிலங்கு. நாம் யார் எனவும், நாம் யாருக்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அருமையான பெண்கள் பூ, இவர்கள் விலங்கு என்று நீங்கள் சொல்லுங்கள். கைவிலங்குக்கு பூவிலங்கு தேவையில்லைங்களா? மனவாழ்க்கைக்கு முன்பு நாம் வாழும் தனி வாழ்க்கை என்பது ஒரு பிடிப்பே இல்லாமல், ஒரு இலக்கே இல்லாமல், ஒரு துடுப்பில்லாத படகு போல, ஒரு இலக்கில்லாத ஒரு அம்பு போல
நாம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெறும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் மட்டுமே தேடும் ஒரு லட்சியமற்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதில் இன்பக் கேளிக்கைகள் மட்டுமே மிஞ்சி இருக்குமே தவிர அதை தாண்டி அவர்கள் எந்த ஒரு நிறைவையும் அவர்கள் அடைந்து விடுவதில்லை. இவர்கள் சொல்வது போலவே மன வாழ்க்கைக்கு முன்புதான் மகிழ்வும் நிறைவும் உண்டு என்றால் நாட்டில் திருமணம் என்ற சொல்லே இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டுமே. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவரவர் விருப்பத்திற்கேற்ப தனித்தனியாக வாழ்ந்து மிகவும் சந்தோஷமாக மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்ந்திருக்கலாமே. ஏன் அப்படி யாரும் செய்வதில்லை? அல்லது அவர்கள் சொல்வது போல தெரிந்தே புதைகுழிக்குள் விழுந்து விடுகிறார்களா அல்லது கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக் கொள்கிறார்களா? அப்படி இல்லை. திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்தி அவனுக்கு வாழ்க்கை நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து தனக்காக மட்டுமில்லாமல் தன் மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் பிறருக்காகவும் வாழ்ந்து தன் சொந்தங்களையும் பந்தங்களையும் சுற்றங்களையும் நண்பர்களையும் அனுசரித்து அவர்களுக்காகவும் வாழ்ந்து மகிழ்ச்சியாக குடும்பத்தை நடத்தி தன் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், அது கல்வியானாலும் சரி, வேலை விஷயமானாலும் சரி, திருமணச் சடங்குகளானாலும் சரி, அவர்களது குழந்தைகளை பேணி வளர்ப்பதாயும் சரி. இந்த விஷயத்துல இதை கண்டிப்பா சொல்லணும் ஐயா. 6 மாச வீசா எடுத்துட்டு அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு வெளியில வர முடியாதுன்னு தெரிஞ்சு ஆயா வேலை பார்க்க வர நமது பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்கள் 50-60 வயது கடந்த பிறகும் அந்த பேர குழந்தைகளோடு விளையாடும் போது அவர்களும் அந்த குழந்தைகளாகவே மாறுகிறார்களே. இப்படி முதலில் இருந்து இறுதி வரை அரவணையும் அனைவரையும் அரவணைத்து அன்பு காட்டி வாழுகின்ற வாழ்க்கையில் கிடைப்பது வெறும் மகிழ்ச்சி மட்டும்தானா? எவ்வளவு பெரிய நிறைவான வாழ்க்கை அது! மகிழ்வும் நிறைவும் தரக்கூடிய தியாக வாழ்க்கை அல்லவா அது? இவங்க சொன்ன மாதிரி நட்பு வட்டாரம் சுருங்கிருச்சு, என்னால ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல அப்படின்னு எந்த காலத்தில் இருக்கிறார்கள் என்றே தெரியல. நம்ம முன்னோர்கள் மாதிரி இல்லாம, நம்ம பெற்றோர்கள் மாதிரி இல்லாம இப்ப இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு எந்தவித சுதந்திர தடையுமின்றி கட்டுப்பாடுமின்றி அவரவர் விருப்பத்திற்கேற்ப அவரவர் வசதிக்கேற்ப தான் நினைத்தபடியே, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு முன்பு பெற்றோருடன் வாழும் போது கிடைக்கின்ற மகிழ்ச்சியில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது, நான் நினைச்சது செய்ய முடியுது, என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்க முடியுதுன்னு அவர்கள் நினைக்கும் போது மனது நினைத்தாலும் அவர்களுடைய அறிவு அடுத்த கட்டமாக திருமணத்தை தேடுகிறதே ஏன்? ஒரு திருமணத்தில் தான் ஒரு ஆணும் பெண்ணும் முழுமையடைகிறார்கள். அவர்கள் பல்வேறு நிலைகளை கடக்கும் போது கிடைக்கக்கூடிய பூரிப்பு, சந்தோஷம், பெருமிதம், மகிழ்ச்சி, அவற்றில் நிறைவு பெறுகிறார்கள். எப்படி என்றால், ஒரு சின்ன உதாரணம். திருமணமானவுடன் ஒரு கணவனும் மனைவியாகும் போது ஒரு மகிழ்ச்சி, அவர்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவனாகவும் தலைவியாகவும் மாறும் போது நிறைவு, பிள்ளைகள் பிறக்கும் போது மகிழ்ச்சி, அதே பிள்ளைகள் பெரியவராக ஆனவுடன் அவர்களை பெரியவர்களாக ஆளாக்கிய பின் ஒரு நிறைவு, தனது குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் போது ஒரு மகிழ்ச்சி, அதே குழந்தைகளுக்கு அவர்கள் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கும் போது ஒரு நிறைவு, சிறு சிறு சச்சரவுகள், சங்கடங்கள், தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும். அறுசுவையும் கலந்ததுதானே வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது இந்த மகிழ்வும் நிறைவும் மாறி மாறி தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வருவது திருமண வாழ்க்கைக்கு பிறகுதானே நடுவர் அவர்களே. இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறோம், உண்மையா சொல்லுங்க, நீங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி காமெடி பீஸ் தானே? இவ்வளவு பேர் சிரிச்சு ரசிக்கிறாங்கன்னா கன்ஃபார்ம்ல காமெடி பீஸ் தான். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆனது உங்கள் திருமணத்திற்கு பின்பான உங்கள் நிஜ வாழ்க்கையில் தானே. அப்புறம் என்னாச்சு? நல்லா போயிட்டு இருந்துச்சு, அப்படியே பவர் ஸ்டார் மாதிரி வந்து காமெடி பண்றீங்க. நீங்கள் நினைப்பது போல திருமண வாழ்க்கை என்பது ஒருவரை சார்ந்திருப்பது, அதனால் சோர்ந்திருப்பது என்பது அல்ல. கணவனும் மனைவியும் குழந்தைகளுமாக சேர்ந்திருப்பது, இணைந்திருப்பது, அதனால் மனம் மகிழ்ந்திருப்பது, அதை நினைத்து நெஞ்சம் நிறைந்திருப்பது. புதுமாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு இறுதியாக ஐயா, புதுமாப்பிள்ள மாதிரி வந்திருக்க அபு மாதிரி இருக்கிறவர்களை பார்த்தாலும் கூவத்தை நினைத்து பேசிக் கொண்டிருக்கும் நமது பத்மநாபனை நினைக்கும் போது எங்களுக்கு கோபம் வரவில்லை, பாவமாகத்தான் இருக்கிறது. இவர்களை எல்லாம் பார்க்கும் போது கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற கூற்றுதான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது நடுவர் அவர்களே.
உங்களது திருமண வாழ்க்கை காயாக இருக்கும் போது நீங்கள் சுவைத்து அது கசக்கிறது என்று கம்ப்ளைண்ட் செய்து கண்ட்ரோல் செய்து விடாதீர்கள். அது கனிவாகும் வரை பொறுத்திருந்து அந்த கனிரசத்தை பருக கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வும் நிறைவாகும் என்று கூறி இறுதியாக மகிழ்வும் நிறைவும் மன வாழ்க்கைக்கு பிறகுதான். உண்மையில் சொல்லப்போன நடுவர் அவர்களே, மகிழ்வும் நிறைவும் உயர்வும் பெருமையும் கூட திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். வணக்கம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நாச்சம்மை நல்ல தமிழ் பேச்சம்மையாக மாறியிருக்கிறார். உள்ளபடியே பாராட்டுவதற்குரிய பல செய்திகளை எடுத்து சொன்னார்கள். இருந்தாலும் இவர்களை பார்த்து ரொம்ப பரிதாபகரமான சொற்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை குறித்து அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் எனக்கு தெரியாது. வேதா வாங்க. கேக்குதா? நல்லா கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். முடிய பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. நான் ஒரு நடமாட்டும் ஒரு உதாரணம். திருமணத்திற்கு அப்ப எங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உறவுன்னு நிறைய பேர் பேசியிருக்கீங்க. யாராவது ஒருத்தராவது என் மாமியார் சிறந்தவர், என் நாத்தனார் சிறந்தவர் அப்படின்னு ஒருத்தராவது பேசுவதற்கு மனம் வந்துச்சா? வரவே இல்லை. ஏங்க உறவை பத்திலாம் நீங்க பேசுறீங்க? அதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? எல்லாரும் பேசுற உறவெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தந்தை தாய் தகப்பன் எல்லாம் அப்படித்தான் பேசுறாங்களே. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த உறவு, சேர்ந்த உறவை பத்தி யாருமே பேசவே இல்லை. சரி, நீங்க அப்படியே இருங்க. நீங்க எங்க அன்னைக்கு தான் பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னமோ சொன்னீங்க நாங்கெல்லாம் காமெடி பீஸுன்னு. நீங்க தாவணி பீஸா இருந்த வரைக்கும் நாங்கெல்லாம் காமெடி பீஸ் தான். ஐயா, இப்படியே போனா நோ பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வயலெல்லாம் அப்படியே ஒரு ரஜினிகாந்த் படம் பார்த்து வந்த மாதிரி ஒரே துள்ளலும் குதிப்பும் ஆட்டமும் பாட்டமும் ஸ்டைலுமா இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த திரைப்பட விழாக்குன்னு சில படங்கள் செய்வாங்க இல்லை, அதை பார்த்து வருவாங்க அந்த மாதிரி ஆகிடுச்சு. அது ஏன்னு தெரியல. கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருமணத்திற்கு முன்னால் எங்கள் முகங்கள் எல்லாம் ஒரு சோலை வனம், அதெல்லாம் ஒரு சோலை மாதிரி இருக்கு. திருமணத்துக்கு பின்னாடி அது எல்லாம் பாலைவன சோலையா மாறிடுதுங்க. எங்க வாழ்க்கையெல்லாம் ஒட்டகத்துக்கு மேல போற மாதிரி இருக்கு. எங்க ஓடவும் தெரியல, இறங்கி ஓடவும் முடியல. அது ஒட்டகம் மிதிச்சிருமோங்கிற கவலையில். அப்புறம் அந்த குழந்தைனா ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் பேசுறீங்க. யார் பேசினான்னு தெரியல. குழந்தையினால வரும் மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு அளவுக்கு இருக்கு. ஆனால் அது நிரந்தரம் இல்லைங்க. ஆனால் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது துள்ளி குதித்து ஓடிய ஓட்டம் என்ன, அப்படியே டைவடிச்சு விழுந்து கிணத்துல அடிச்ச ஸ்விம்மிங் என்ன, அந்த நீச்சல் என்ன, நாம் விளையாடிய விளையாட்டுகள் என்ன, அதெல்லாம் நினைச்சு பாருங்களேன். அது அதை விட சந்தோஷமா இருக்காது. என்றைக்கு நிரந்தரம். அதாவது சுருக்கமாக சொன்னா, குழந்தையால வரும் மகிழ்ச்சி என்பது பாட்டி சுட்ட வர மாதிரி. எந்த காக்கா எப்போ எடுத்துட்டு போகும் தெரியாது, எவனா தள்ளிட்டு போயிடுவான். ஆனால் நம்மிடம் இருக்கும் மகிழ்ச்சி என்பது பாட்டி மாதிரி. எவனும் எடுத்துட்டு போக மாட்டான், எவனும் தள்ளிட்டு போக மாட்டான். வேதா 21ஆம் நூற்றாண்டுடைய இணையற்ற கண்டுபிடிப்பை தப்பியே பேசுங்க. ஏன்னா நீங்க பாட்டியை போய் யார் சிறையிடும்? ஐயா, திருமணத்திற்கு முன்பு என்னுடைய இந்நாள் மனைவி, முன்னாள் காதலி, பேசினால் தேன், கடைக்கண் பார்வை வீசினால் கவிதை, இப்பவும் வீசுறா அறுது தட்டு, டம்ளரு, அப்ப லேட்டஸ்ட் அடிஷன் ஐபோனு, ஐபேடு எல்லாம் வந்து விழுகுதுயா. இதுதான் சந்தோஷம். உங்களுக்கு இப்ப எரியணும், வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். இதை பூரா தலையில வாங்கினீங்களா? இல்ல தலையில, ஆமா ஹெல்மெட் போட்டுக்கிறேன். இந்த ராமாயணத்துல முதல் திருப்பம் அது எப்ப நடக்குது? கைகேயி அவள் கணவனிடம் சென்று தன் வரத்திற்காக வேண்டி
அது எதனால? ராமன் செய்த கல்யாணத்தினால், ராமன் செய்த திருமணத்தினால் அல்ல, ராமனோட அப்பா தசரதன் செய்த பல திருமணங்களால வந்தவன. சரிங்களா? அடுத்த திருப்பம் எப்ப அப்படின்னா, சூர்பனகை ராமனை பார்த்து தன்னை திருமணம் செய்ய வேண்டி நிற்கும் பொழுது, ராமன் நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன்னு நிராகரிக்கும் பொழுது, ஒரே ஒரு திருமணம் தான் எனக்கு இந்த வாழ்வில் நிராகரிக்கும் பொழுது வந்த அது ஒரு பெரிய திருப்பம். ஆக ஒரு கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை தான், பல கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை தாங்க. தம்பி, இப்ப ஒரு பெண்ணோடு இருந்தால் அவன் ஆனந்தா, பல பெண்களோடு இருந்தால் அவன் பிரேமானந்தா, நித்தமும் பல பேரோடு இருந்தால் அவன் நித்யானந்தா. ஐயா, நித்தியமான மனதுடன் ஆனந்தமாக திருமணம் செய்திருந்தால் அவனுக்கு ஒரு ரஞ்சிதமான வாழ்க்கை அமைந்திருக்கும். அப்படியா? நான் கதவை திறந்து விட்டா காற்று வரல, ரஞ்சிதா வந்து. ஐயா, திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படியே விடுமுறையெல்லாம் வந்துச்சுன்னா, எங்க அம்மா இருக்காளே, அவன் வந்து அப்படியே கோழி என்ன, அந்த வரால் மீன் என்ன, கெண்ட மீன் என்ன, கிணத்து மீன் என்ன, நண்டு நடுவாக்கிளி எல்லாத்தையும் வந்துடும். அப்படியே போய் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வந்துடும். இப்ப என்னோட மனைவிக்கு இந்த உணவே மருந்து அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சிருக்கான்னு தெரியல. உணவெல்லாம் மருந்து அளவுல தான் வருது, இவ்வளவா வருது. அதுவும் இந்த சனிக்கிழமை காலையில 3 வெள்ளை உருண்டை ஓடுவா வாருங்க, அதுக்கு பேரு இட்லி. மஞ்சள் கலர்ல ஒரு கரைச்சல் இருக்கும் பாருங்க, அதுக்கு பேரு சாம்பார். ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கசாயம் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேரு சட்னி. அப்புறம் அந்த ஒரு பொடி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இதெல்லாம் நேரம் அடிப்படையிலேருந்து வரல, எஃப் 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 என்ன தெரியுங்களா? ஃப்ரெஷ் ஃப்ரம் ஃப்ரிட்ஜ். ஐயா, எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாய் இருந்ததா, அது ஒரு எலும்பு துண்டை பார்த்து அந்த நாய் போய் அந்த எலும்பு துண்டை பார்த்து கடிச்சிட்டு, ஆஹா இந்த எலும்பிலிருந்து என்ன சுவைன்னு அப்படியே ஓலமிட்டு கத்தி கொண்டு இருந்தான். அப்பொழுது அங்கே ஒரு வழிபோக்கன் வருகிறான். அவன் பார்த்து கேட்கிறான், ஏ மடநாயே, அந்த நீ அனுபவிக்கும் சுவை என்பது அது எலும்பு துண்டிலிருந்து வருகிறதா, அல்லது கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் உதட்டின் ரத்தமா, அதன் சுவையா அப்படின்னு கேட்கிறான். இங்க இருக்கவங்க எல்லாம் அதே மாதிரி தாங்க. இந்த திருமணத்தினால இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் பட்டுக்கிட்டு அதுல இருந்து வெளியில வராம உதடு கிழிந்து தொங்கும் அந்த ரத்தத்தின் சுவையை அனுபவித்துக் கொண்டு எங்க சாரிக்குள்ள இருக்காங்க. நாங்க ஓரளவுக்கு தெளிவாய் கொஞ்சம் வெளியில இருக்கோம். ஐயா, கடைசியில நாயின்னு சொல்லிட்டு இல்லையா? அதுல ஒண்ணு சங்கடம் ஒண்ணு. அதனாலதான் கணவனை நாயகன் என்று சொல்வது. ஐயா, திருமணம் என்பது அனுபவிக்கும் இன்பத்தில் கழிப்பதற்காக செய்யும் ஒரு செயல் அல்ல. 2 மனங்கள் முத்தி மோதி முதலில் புண்பட்டு பிறகு பண்பட்டு சீர்படுவதற்கான ஒரு முயற்சி தான் அதுவே ஒழிய அது அப்படியே கழிப்பதற்காக செய்வது அல்ல. அது ஒன்றாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குவதன் மூலம் அந்த தம்பதியின் அலங்காரம் என்று முல்லை முழுவதுமாக ஒடித்து ஆசை என்னும் வேரை முழுவதுமாக அழிப்பதற்காக எடுக்கும் ஒரு முயற்சியை திருமணம் மூலம் நாம் கற்க வேண்டியதுதான் அதிகமே ஒழிய அனுபவிப்பது குறைவு. ஆகையால் திருமணத்திற்கு முன்னால் பல சந்தோஷங்களை அனுபவித்த நாம் வாழ்க்கையின் சில பாடங்களை கற்பதற்காகவே திருமணம் செய்கிறோம். திருமணத்தினால் கற்பதற்குத்தான் வாய்ப்பு அதிகம் என்று சொல்லி அனுபவிப்பது குறைவு 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 என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்புக்குரியவர்களே, பட்ட வேதனை, அது தொட்ட வேதனை, நம்மை விட்டுவிடாது இன்றைக்கு தொடர்ந்து வரக்கூடிய வேதனை என்பதை போல ஐயா அவர்கள் உரையாற்றினார்கள். திருமணத்திற்கு பின்பு உள்ள நிலவரத்தை ஒரு எக்ஸ்ரே மாதிரி காட்டி இருக்கிறார்கள். இனி அன்பு தம்பி சங்கர் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்வும் நிறைவு.
வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. நிறையா விஷயத்துக்கே போயிடுறேன். ஐயா, நிறைவும் மகிழ்வும் திருமண வாழ்விற்கு பின்னால் தான் என்பதில் எனக்கு கடுகளவு சந்தேகமில்லை, என் அணியினர். ஆனால் பொறுப்பில்லாத இந்த என் வர்க்கம்தான் ஆனால் நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. அதாவது ஐயா, உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க அரக்காசிலேயே கல்யாணம் நடத்தி அதுல வான வேடிக்கை வேற இருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அவசியம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இன்னும் பொறுப்பு இல்லாம இவ்வளவு தூரம் பாருங்க. அவர் சொல்றாரு இட்லி போட தெரியலீங்க, சாப்பாடு என்னன்னு தெரியல. அவர் சொல்றாரு பிரியாணி, தக்காளி சாதம், புளியோதரை, பிரியாணியா தெரியும். ஏயா நீங்க சமைச்சு கொடுத்தாங்க பாருங்க. அதாவது ஆணாதிக்கம். நான் ஆண், என்னோட மனைவி தான் எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கணும். ஐயா, அதுக்கு காரணம் வேலை, மனைவியின் மீது இருக்கக்கூடிய அன்பு தான் காரணம். சமைச்சு சமைச்சு போட்டு செத்துருச்சுன்னா என்ன பண்றது? இல்லை, 4 வெப்சைட்டுக்கு போய் எடுத்து கொடுக்கறது. அம்மா இதுதாம்மா, இப்படித்தாம்மா பண்ணணும், இப்படி பண்ணா நீயும் நல்லா சாப்பிடலாம், நானும் நல்லா சாப்பிடலாம். அந்த ஒரு மனப்பான்மை இன்னும் வரலையே. சரிங்க, கல்யாணத்துக்கு முன்னால ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்களா, அங்க போனாங்களா, இங்க போனாங்களா, அப்படியே கல்யாணம் முடிக்கிறீங்க. கல்யாணம் முடிக்கும் போது என்ன, முதல்ல கல்யாணம் ஒரு திருமணம். நம்ம ஊர்ல என்ன சொல்லியிருக்காங்க? திருமணம், திருமணம் 2 குடும்பங்கள் கலக்கிற விஷயம். அதுக்கு திரு என்று அடைமொழியோட சொல்லியிருக்காங்க. அப்ப உயர்ந்த விஷயம். அப்ப கல்யாணம் பண்ற ஒவ்வொருத்தரும் அதை புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவான மகிழ்வு, அதில் ஆழத்தரமான நம்பிக்கை உள்ளது. அது எனக்கும் புரியும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். மொழியை உதாரணமா கூட சொல்லலாம். மொழியில எழுத்துக்கள் இருக்கின்றன. எழுத்துக்கள் சேர்ந்து வார்த்தைகள் உருவாகின்றன. வார்த்தைகள் சேர்ந்து வாக்கியங்கள் உருவாகின்றன. வாக்கியங்கள் சேர்ந்து பத்திகள் உருவாகின்றன. பத்திகள் சேர்ந்து பக்கங்கள் உருவாகின்றன. பக்கங்கள் சேர்ந்து நல்ல கருத்துள்ள புத்தகம் உருவாகிறது. இதை நான் ஏன் சொல்ல வேண்டாம்? நல்ல குடும்பம் உருவாகிறது ஆணும் பெண்ணும் 2 கலப்பதால் தான். நல்ல குடும்பத்தினால் என்ன நன்மை? நல்ல ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் ஒரு சமுதாயம் நன்றாகிறது. ஒரு சமுதாயம், நல்ல சமுதாயம் உருவாகினால் நல்ல நாடு உருவாகிறது. நல்ல நாடு உருவாகினால் உலகமே சுபிட்சம் அடைகிறது. இது நிறைவான மகிழ்வு இல்லையா? இதை விட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? அதைத்தான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு பல்கலைக்கழகத்தோட ஒப்படி பாடியிருக்காங்க. அடுத்து 2வது, இயற்கையும் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறியா? ஒரு விதை வாங்கிட்டு வரீங்க, ஒண்ணுமே இல்லாத விதை, மண்ணில் ஊன்றீங்க. அந்த விதைக்கு கூட பொறுப்பு தெரிகிறது. நான் மண்ணை உடைத்து உயர்ந்து செடியாகி பூ பூத்து காய் காய்த்து கனியாகி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று. ஏன் உங்களுக்கு விளங்கவில்லையா? கல்யாணம் முடித்தால் அவர் சொல்றாரு, குழந்தைகளை பெற்றதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அவங்க பிள்ளைங்க இங்க இருக்கான்னு தெரியல, சொல்லணும் அவங்ககிட்ட. அதனாலையும் அவருக்கு துன்பம் தான். தன் மனைவி 10 மாதம் சுமந்து எடுத்து அந்த பிஞ்சு முகத்தை பார்க்கும் போது அது உங்களுக்கு மகிழ்வாக தெரியலையா? அது நிறைவான மகிழ்வு இல்லையா? இன்னும் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஐயா தமிழினில நடிச்சிருக்காரு திருமணி. நீங்க அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல தான் பேரண்ட அவர் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து அந்த பையன் அவரு ஊருக்கு கிளம்பும்போது சொல்லுவான். அப்ப அவர் முகத்துல ஒரு நெகிழ்ச்சி, அப்படியே மனம் குளிரும். அது நிறைவான மகிழ்வு இல்லையா? இல்லை, சாதாரண நடிப்பா? இல்ல தம்பி, தமிழினி பார்த்தேன். அந்த தண்ணி குடிக்கிற சீன் ஒண்ணு வருது. இதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? ரொம்ப அபூர்வமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி இருக்கு. சரி, அதுவும் போக இந்த ஊடகத்தை சொன்னாங்க. சண்டை வரதான், பாத்திரம் வரதான் செய்யும்.
ஆனா ஊழலுக்கு பின்னால வர்ற காதலின் வேகம் அதிகம். அது அவருக்கு புரியவில்லை. கடைசியாக நம் திருவள்ளுவர் சொல்ல ஒரு குறளை இங்கு எடுத்து கூறி என் உரையை முடிக்கிறேன். ஆட்சியின் ஒழுக்கி அரண் எழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. இல்ல என்ன சொல்றான்? தன்னை சூழ்ந்துள்ளவர்களை அறவலையில் நடத்தி தாமும் அறம் தவறாமல் நடத்தும் இல்வாழ்க்கை.